இந்த யுத்த நிறுத்தத்திற்கு முழுவதுமாக காரணமானவர்கள் கர்த்தருடைய அதிபரும் கர்த்தருடைய மக்களும் தான். அவங்க தான் முழு முனைப்பாக நின்று இந்த காரியங்களை முடிச்சாங்க. எனவே அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய அதிபர் தைரியமானவர் எல்லாம் ரொம்ப நிறையவே புகழ்ந்து தள்ளினார். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இங்கே இருந்து இஸ்ரேல் போகிறேன், இஸ்ரேலில் இருந்து ஈஜிப்டுக்கு போகிறேன் என்கிற தகவல்களை சொல்லிவிட்டு நான் காசாவுக்கும் போக போகிறேன் என்கிற ஒரு தகவலை சொன்னார். நம்ம அறிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்குள் கால் வைத்தார் என்றால் உலக வரலாற்றில் அமெரிக்க அதிபர் ஒருவர் காசாவுக்கு போனது இதுதான் முதல் தடவையாக இருக்கு. அமெரிக்க அதிபர் காசாவுக்குள் செல்வாராக இருந்தால் உண்மையில் அது ஒரு வரலாற்று நிகழ்வுதான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கு தெரியும் ஏர்ஃபோர்ஸ் 1 என்கிறது அமெரிக்க அதிபருடைய ஸ்பெஷல் தனியான விமானம். அந்த விமானத்தில் தான் அவர் எங்கே போனாலும் போவார். குறிப்பாக அது ஒரு பறக்கும் வெள்ளை மாளிகை என்று அறியப்படுகிற விமானம். இந்த விமானத்தில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி பயணமாகுவதற்கு முன்பதாக இப்போ அவர் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டார். இஸ்ரேலில் தற்போது காசாவில் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே வருவதற்கு முன்பதாக ஏர்ஃபோர்ஸ் 1 வைத்து அவர் ஊடகங்களை சந்தித்திருந்தார். அந்த ஊடகங்களுக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியில் ஒரு முக்கியமான விவகாரத்தை சொல்லியிருந்தார். அது என்னன்னா, இந்த யுத்த நிறுத்தத்திற்கு முழுவதுமாக காரணமானவர்கள் கர்த்தருடைய அதிபரும் கர்த்தருடைய மக்களும் தான். அவங்க தான் முழு முனைப்பாக நின்று இந்த காரியங்களை முடிச்சாங்க. எனவே அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய அதிபர் தைரியமானவர் எல்லாம் ரொம்ப நிறையவே புகழ்ந்து தள்ளினார். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இங்கே இருந்து இஸ்ரேல் போகிறேன், இஸ்ரேலில் இருந்து ஈஜிப்டுக்கு போகிறேன் என்கிற தகவல்களை சொல்லிவிட்டு நான் காசாவுக்கும் போக போகிறேன் என்கிற ஒரு தகவலை சொன்னார். அவர் இந்த பயணத்தில் காசாவுக்குள்ளே போக போகிறாரா அல்லது வேறு எப்பயும் போக போகிறாராங்கிறத பிரித்து சொல்லலை. ஆனால் இந்த பயணத்தில் வச்சு தான் சொல்கிறாரு, நான் வந்து காசாவுக்கு போகிறேன் என்கிற தகவலை பதிவு செய்கிறாரு. ஆனால் காசாவுக்கு அவர் போவது என்பது உண்மையில் வரவேற்கத்தக்க போக வேண்டிய ஒரு பயணம் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் காசாவுக்கு போக நினைக்கிறேன், காசாவை பார்க்கறது எனக்கு ஆசையாக இருக்குது, காசாவில் கால் வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்கிறாரு. நம்ம அறிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்குள் கால் வைத்தார் என்றால் உலக வரலாற்றில் அமெரிக்க அதிபர் ஒருவர் காசாவுக்கு போனது இதுதான் முதல் தடவையாக இருக்கும். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா என்கிற எந்த தகவல்களும் கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் காசாவுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. முதல் கட்டமாக தற்போது அவர் நெசட்டில் உரையாற்ற இருக்கிறார். இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் 4 மணி நேரம் மொத்தமாக அவர் இஸ்ரேலில் இருப்பார். அதை தொடர்ந்து உடனடியாக அவர் ஈஜிப்டுக்கு போறாரு. ஈஜிப்டில் பல நாடுகள், கிட்டத்தட்ட 20 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கெடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஈவன் சற்று நேரத்துக்கு முன்பதாக பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானும் அங்கே பங்கெடுப்பதற்காக வருவதாக அறியப்படுகிறது. இப்படி பல நாட்டு தலைவர்களும் வருகிற போதுதான் அந்த ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ள போகிறவர் தான் நான் காசாவுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த யுத்தத்தினுடைய ஆரம்ப நேரங்களில் எலான் மாஸ்க் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு போயிருந்தார். இஸ்ரேலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்திய இடங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு எல்லா இடத்தையும் கொண்டே காட்டினாங்க. அதோடு அவர் கிளம்பி போயிட்டார். அதற்கு பிறகு இஸ்ரேல் ஊடகங்களை கூட்டிக்கிட்டு போனாலும் எல்லாமே அவங்களுடைய பகுதியில் மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அவர் இஸ்ரேலுக்கு பயணப்பட்டு இஸ்ரேலில் இருந்து ஈஜிப்டுக்கு போகிற வழியிலேயே விமானத்திலேயே பார்த்துடலாம் காசா எந்த நிலைமையில் இருக்குதுங்கிறத. ஆனால் அதை தாண்டி அமெரிக்க அதிபர் காசாவுக்குள் செல்வாராக இருந்தால் உண்மையில் அது ஒரு வரலாற்று நிகழ்வு தான். அவர் போகணும். போனால் தான் இவங்க யார், இவங்க லட்சணம் என்ன, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் அவர் பார்த்ததாக ஆகும். காசாவினுடைய யதார்த்த கள நிலவரம் தெரிய வரும். எனவே அமெரிக்க அதிபர் சொன்னதை போல அவர் காசாவுக்கு செல்கிறாரா என்பது இதுவரைக்கும் காசா தரப்பில் இருந்து பாதுகாப்பு தரப்புகளில் இருந்து உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் அவர் போகிறதாக சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையில் அவர் போகிறாரா இல்லையா என்பதை. அப்படி அவர் போனால் அந்த வரலாற்று நிகழ்வை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயிஷா சிஸ்டர், முகமது பிரதர், இது எங்க வீடு இல்லை, எங்கட பொறுப்பு முடிஞ்சு. முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம். உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டு வந்தார். 9500 ரூபா சம்திங். அதுல காசு இருந்துச்சு. அந்த உண்டியலை கொண்டு வந்தார். என்ன வீட்டு திட்டங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு. எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்றி, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய காலங்கள் நான் இப்படி நினச்சிருந்தேன். எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கு. 3வது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தீங்களா? சந்தோஷமா? நம்ம ஒப்படைக்கிற 4வது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. துவா தான் நீங்க நிறைய செய்யணும், சரியா? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவான். பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது. எனவே நிறைய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் ஒரு 9 வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவத்தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது, எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க. அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்குரிய வேலைகள், ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ. ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.